கவனத்தை திசை திருப்பிக்கிறது நீதான் தமையந்தி. நாகமணி வேற எங்கேயோ எல்லாம் இல்ல, இதே ஊர்ல தான் இருக்கு. இத்தனை நாளா உன் கண்ணு முன்னாடி தான் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. என்ன சொன்னீங்க? இல்ல, தலை சுத்தி விழுந்தா பிடிச்சுக்கிறதுக்கு பக்கத்துல நான் இருக்கணும்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ என்னால நம்பவே முடியல. அவங்க கண்ணில் இருந்த அந்த சம்மதம், அவங்க முகத்துல இருந்த ஸ்மைல், ஒரு மாதிரி புது அமிர்தாவை பார்த்த உணர்வு ஏற்பட்டுச்சு. ஏங்க அமிர்தா, உங்களுக்கு ஒரு தங்க சிலை கதை தெரியுமா? கடவுள் ஒரு தடவை தங்கத்தால சிலை செஞ்சாராம். கருப்பு திராட்சைகளை அதுக்கு கண்ணா வச்சாராம். அதுக்கப்புறம் இளம் ரோஜாவோட இதழ்களை கண்ணம்மா வச்சாராம். தாளம் பூவை தலையில வச்சாராம். தேனை எடுத்து இதழ்களா வச்சாராம். அதுக்கப்புறம் அவ்வளவு அழகான தங்கச்சியிலைய பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவலன்கார வச்சுட்டு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த தங்க சிலையும் இல்ல, காவல்காரனும் இல்லையா. அப்படியா? அந்த பொம்மை எங்க போயிடுச்சா? காவல்கார கிடைச்சானா? அது எப்படிங்க கிடைப்பான்? அந்த காவல்காரனு நான் தானே. அந்த தங்க சிலை வேற யாரும் இல்லைங்க, நீங்க தான். அந்த ஆண்டவன் எனக்காகவே படைச்ச இந்த தங்க சிலைய அவ்வளவு சுலபமா நான் விட்டு கொடுத்துருவேனா? அதுக்குதான் கூட்டிட்டு வந்துட்டேன். எப்பவும் இப்படியே எனக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ என்ன இப்படியே பேசிக்கிட்டு நாள் பூரா இங்கே நிக்க போறீங்களா? நாம கீழே வர போகணும்ல, ஞாபகம் இருக்கா? கீழே எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? போய்தான் ஆகணுமா? வேண்டாமா? வேண்டாங்க, அப்படி பார்க்காதீங்க, நான் தொலைஞ்சு போயிடுவேன். அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு. போலாமா? வாங்க. எவ்வளவு தூரம் ஓடணுமோ ஓடு ருத்ரா. இன்னைக்கு எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். என் மந்திரக்கும் எங்க இப்ப அந்த மந்திரக்கோள் என் கைக்கு கிடைச்சா மொத்த நாக குலத்தையும் நாசம் பண்ணிடுவேன். ஜெய் மகாருத்ரா.
ஜெய் மகாருத்ரா. நாகராணி, இது முன்னாடி உன் ஆட்டம் எதுவும் செல்லாத. இது கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இந்த ருத்ரன் கையால உனக்கு சாவு உறுதியாயிடுச்ச. ஜெய் மகாருத்ரா. என்ன நாகராணி நின்னுட்ட? இந்த பிரம்மாஸ்திரத்தை பார்த்து பயமா இருக்கா? என்னமோ இன்னைக்கு என்ன பலி வாங்கிடுவனு குதியா குதிச்ச. இப்பவா நீ ஒரு சாதாரணமான புழு, அவ்வளவுதான். உன்னை நிமிஷத்துல நான் நசுக்கி சாகடிச்சிருவேன். வா. ஏய், இதுக்கெல்லாம் நான் பயந்துருவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த ருத்ரன் சாதாரணமானவன் கிடையாது. தோல்வின்னு ஒண்ணு என் ஜாதகத்திலே கிடையாது, தெரிஞ்சுக்கோ. இந்த ருத்ரா பிறந்ததே ஜெயிக்கிறதுக்கு தான். இப்ப என்ன பண்ணுவ? பாரு பாரு இத. என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பாதுகாப்பு கவசம். ஆனா உனக்கு பாசக்கயிற. உன்னை மொத்தமா அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் என் கையில இருக்கு. இப்ப என்ன பண்ணுவ சொல்லு? எல்லா வழிகளும் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் புது வழியை தேடி கண்டுபிடிக்கிற கலை இந்த ருத்ரனுக்கு கை வந்த கலை. நாகராணி, உனக்கு இதெல்லாம் தெரியாது போல இருக்க. இல்ல, இந்த ருத்ர சக்தி எப்பேற்பட்டதுங்கிறத மறந்துட்டியா? என்ன சொன்ன? இன்னைக்கு எனக்கு கடைசி நாளா? கடைசி நாள் தான். ஆனா எனக்கு இல்ல. உனக்குங்கிறத நான் இப்ப உனக்கு காட்டுறேன் பாரு. हस्तांगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय. பரமேஸ்வரா, என்னப்பா இது? உன்னோட பக்தர்களை இன்னும் எவ்வளவுதான் சோதிச்சு பார்க்க போற பரமேஸ்வரா? என் மூலமா எல்லா ரகசியத்தையும் வெளியே கொண்டு வந்ததுக்கு பிறகும் உனக்கு நிம்மதி கிடைக்கலையா? உன்னுடைய இந்த கடும் சோதனைய இன்னும் எவ்வளவு நாளைக்கு இழுத்துட்டு போக போறேன்னு சொல்லுப்பா, சொல்லு பரமேஸ்வரா. பைரவங்கிட்ட இருக்கிற அந்த மந்திரக்கோள் சாதாரணமானது இல்ல. அதுல இருக்கிற அபரிமிதமான சக்தியை எதிர்க்கிற சாமர்த்தியம் அமிர்தாவுக்கு இல்லைன்னு உனக்கே தெரியும் பரமேஸ்வரா. அப்படி இருந்தும் ஏன் அந்த பாவியோட கைக்கு அந்த மந்திரக்கோள் கிடைக்கிற மாதிரி பண்ணின? இன்னைக்கு அந்த ருத்ரனோட சம்ஹாரம் நடந்தே தீரணும்னு உனக்கு தெரியும்ல. ஒருவேளை அப்படி நடக்கலன்னா சேஷா அமிர்தா 2 பேர் உயிருக்கும் பெரிய ஆபத்தாயிடும் தெரியும்ல. அமிர்தா இப்போ நிராதரவா நிக்கிறா. இந்த நேரத்துல சேஷாவால மட்டும்தான் அமிர்தாவை காப்பாற்ற முடியும் பரமேஸ்வரா. ஆமா ஆமா சேஷா, நீ இப்ப வந்தே தீரணும், வந்தே தீரணும். எந்த குறிக்கோளுக்காக உன்னை நான் இந்த பூமியில அவதரிக்க செஞ்சேனோ அதுக்கான நேரம் இப்ப மறுபடியும் வந்திருக்கு. அமிர்தாவுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது சேஷா. நீ இப்ப அமிர்தாவோட உதவிக்கு வந்தே தீரணும். வா சேஷா, வா சேஷா, வா.
சேஷா, என் குரல் உன் காதுல விழலையா? வா வா. அமிர்தாவுக்கு இப்ப உன்னோட உதவி தேவைப்படுது. வா சேஷா, வா. என்னங்க அமிர்தா, ஏன் நின்னுட்டீங்க? என்னாச்சுங்க? சேஷா, அமிர்தா இப்ப பெரிய ஆபத்துல இருக்கா. வா சேஷா. அந்த துஷ்டன் கையில இப்ப பைரவனோட மந்திரக்கோல் வந்து சேர்ந்திருக்கு. அந்த மந்திரக்கோல் அவங்கிட்ட இருக்கிற வரைக்கும் அமிர்தாவால் அவனை எதுவும் செய்ய முடியாது. அமிர்தா பெரிய ஆபத்துல இருக்கா சேஷா. இப்ப நீ அவளுக்கு உதவி செஞ்சே ஆகணும். வா வா சேஷா. சொல்லு சேஷா, சொல்லு. அமிர்தாவை தேடி போய்கிட்டு இருக்கல, சொல்லு சேஷா. பரமேஸ்வரா, எனக்கு எப்படி ஒரு அக்னி பரீட்சையை கொடுக்குற? ஒவ்வொரு அடியிலையும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் தோல்வி கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்கு அமைதியா இருக்க? சொல்லு, ஏன் இப்படி நடக்குது? என்ன அமிர்தா, இவ்வளவு நேரம் எரிமலை மாதிரி வெடிச்சு செதறணும் உன் கோவம் திமிர்ல என்ன ஆச்சு? ஓ, உன் கோள கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கியா? வேண்டிக்கோ 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 வேண்டிக்கோ. டேய், ஆண்டவனையே கோழன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு அகங்காரமா உனக்கு? நீ எவ்வளவு வேணா சக்திசாலியா இருக்கலாம், ஆனா அந்த பரமேஸ்வரனை விட பெரியவங்க யாருமே கிடையாது. அந்த ஆண்டவனை விட சக்திசாலி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாக போறங்கிறது தெரிஞ்சிருந்தோ உன் குருட்டு பக்தியை நாம் பாராட்டியே ஆகணும். இந்த உலகத்துல ஒருத்தன் தான் சக்திசாலி, ஒருத்தன் தான் திறமசாலின்னு இங்க யாருமே கிடையாது. ஒருத்தனை விட இன்னொருத்தன் சக்திசாலியா இருப்பான், ஒருத்தனை விட இன்னொருத்தன் பெரிய ஆளா இருந்தே தீர்வான். அதான் இயற்கையோட நியதி. இந்த ருத்ர சாவையை ஜெயிக்க கிளம்பி இருக்கிறவன் என் முன்னாடி வேற எந்த சக்தியும் நிக்கவே முடியாத. யார கூப்பிடுறியோ கூப்பிட, யாரு வந்து உன்னை காப்பாத்துறாங்கன்னு நானும் பாத்துறேன். டேய் அறிவு கட்டவனே, விளக்கு அணையறதுக்கு முன்னாடி அது பிரகாசமா எரியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கண்ணால பாக்குறேன். இதுக்கே நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டா எப்படி? என்ன மாதிரியே சக்திசாலியாவும் திறமசாலியாவும் இருக்கிற என்னோட உயிர் தோழியான சேஷா எனக்கு துணையா என் கூட இருக்காங்கிறத மறந்து போயிட்டியா? எனக்கான எல்லா பாதைகளும் மூடியாச்சுன்னு நீ நினைச்சுக்கிட்டா அது உன்னோட முட்டாள்தனம். எனக்கு துணையா என்னோட சேஷா இருக்கா. சேஷா, சேஷா, எங்க இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் எனக்காக இப்ப ஓடி வா. இந்த துஷ்டனை சம்ஹாரம் பண்ற கடைசி கட்டத்துல நிக்கிற சேஷா. எனக்கு இப்போ உதவி தேவைப்படுது. இப்பவே கிளம்பி வா சேஷா. நான் பேசுறது கேக்குதா? நான் இப்போ பிரச்சனையில இருக்கேன். எனக்கு இப்போ உதவி தேவைப்படுது. சேஷா, உடனே கிளம்பி வா. என்னமோ பெருசா சொன்ன, உயிர் தோழி அது இதுன்னு. எங்க எங்க உன் உயிர் தோழி? உன்னோட அந்த தோழிக்கு என் சக்தியை எதிர்த்து நிக்கிற சக்தி இல்ல அமிர்தா, விட்டுற. என்னங்க அமிர்தா? சேஷா,
சேஷா, ஏன் சேஷா எதுவுமே பேசாம இருக்க? யாரும் பேச மாட்டாங்க அமிர்தா, யாரும் உதவ கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. இந்த ருத்ரனை எதிர்த்தல்ல, அதுக்கு அனுபவே. அப்பா, இன்னைக்கு என்னமோ தீபாவளி பண்டிகை மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கோம். அது சரி, யார் அலங்காரம் பண்ணது? இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க. எல்லாம் பெரிய பையனும் மருமகளும் தான். இவங்க 2 பேரும் தான் எல்லா அலங்காரமும் பண்ணாங்க. ஆமா ஆண்டி, வருஷம் கேக்க வாங்கி அது கட் பண்றது வழக்கம்தான். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும் தான் இந்த டெக்கரேஷன் எல்லாம். பரவாயில்லையே சித்ரா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். சபாஷ், ரொம்ப அழகா அலங்காரம் பின்ன பண்ணிருக்கேன். ஏன் மருமகனா என்ன சும்மாவா? ஹலோ, இவ்வளவுலாம் பில்டப் தேவையில்ல. இதுல எனக்கும் பங்கு இருக்கு, மறந்துடாத. அது சரி ஹேமா, எங்க உன் 2வது பையனையும் மருமகளையும் காணோம்? ஆமா ஹேமா, எங்க 2 பேரும்? கெஸ்ட் எல்லாம் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்பப்பா, திருவிழால வர தேர் கூட சீக்கிரம் வந்துரும். ஆமா மயூரி, என் பையன் எந்த நாட்டு இளவரசனுக்கும் குறைஞ்சவன் இல்ல. சரி அத்தை, அவங்க ரெடியா இருப்பாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓ, அது பாருங்க, அவங்களே வந்துட்டாங்க. வா அர்ஜுன், வாமா. எங்க? அடடா, 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இன்னைக்கு ஏன் கண்ணே பட்டு போல இருக்கு. அது சரி அர்ஜுன், ஏன்னா நீ இவ்வளவு லேட் பண்ணிட்ட? பொதுவா தேர் வந்தா கூட யார் இவ்வளவு கியூரியாசிட்டியா வெயிட் பண்ண மாட்டாங்க. அது அண்ணா, எல்லாம் புரிஞ்சு போச்சு விடு. தங்க சிலை மாதிரி இருக்கிற அமிர்தாவை பார்த்துக்கிட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டியா என்ன? இல்லண்ணா, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இவங்க 5 மினிட்ஸ்ல ரெடி சொன்னாங்க. இவங்க 5 மினிட்ஸ் சொல்லி 50 மினிட்ஸ் ஆக்கிட்டாங்க. நான் 1 2 3 நின்னுக்கிட்டு காரிடார்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நம்ம வீட்டு தெய்வம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தானே தெரியும். என்னம்மா அமிர்தா? அமிர்தா, உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கு. ஜடை போடுறதை விட இதுதான் உனக்கு நல்லா இருக்கு. இவர் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஹேர் ஸ்டைல் அவங்க பாராட்டுறாங்க, இவ வேற வெக்கப்படுறான். சி, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து வேற. சொல்லு சேஷா, சொல்லு. அமிர்தாவை காப்பாத்த போறல, சொல்லு சேஷா. என்ன இது? அமிர்தாவோட கழுத்துல பெருசா மச்சம் தெரியுது. இத்தனை நாளா நான் பார்த்தது இல்லையே. என்ன இது புதுசா இருக்கு? இல்ல, இங்க ஏதோ நடக்குது. அங்க மச்சம் இருக்கிறது உண்மைதான். இவ மேல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே. இப்பவே எல்லார்கிட்டயும் இதை பத்தி பேசி தெளிவுபடுத்தி ஆகணும். அதுதான் சரி. பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் மாடிக்கு வாங்களேன். என்ன மயூரி? பாட்டி, ரொம்ப முக்கியமான விஷயம். அத்தை, சித்ராக்கா, நீ எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ஹேமா, மயூரி என்னமோ முக்கியமா பேசணுமா? மாடிக்கு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறா. ஐயோ, இந்த நேரத்துலயா அத்தை? இவ்ளோ கெஸ்ட் வந்திருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு நம்ம எப்படி மேலே போக முடியும்? அத்தை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 நிமிஷம் தான். கரண் சித்ராவையும் கூட கூப்பிடுங்க. என்ன அத்தை இவ? போலாம் வா. கருணா, சித்ரா, 2 பேரும் ஒரு நிமிஷம் வாங்களே. அர்ஜுன், நீ பேசிக்கிட்டு நீயும் பேசிக்கிட்டுமா?
என்ன இது? ஏதோ பேசிக்கிட்டே எல்லாரும் கூட்டமா மேல போயிருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? இது ஏதோ ஆபத்துக்கான அறிகுறியா தெரியுது.